திருச்சியில் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான பயோபிஸ் பேட்டிகள். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிரித் தொழில்நுட்பத் துறையின் ஹெலிக்ஸ் சங்கத்தின் சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான குறும்படம் நடனம் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சத்தியசீலன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் 13 கல்லூரியில் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நிகழ் ஈவெண்ட் நிறுவனர் தலைவரும் இயக்குனருமான ராஜசேகர், வினான் பிக்சர் ஃபேக்டரி நிறுவனர் விக்னேஷ் காந்தி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நடைபெற்ற இந்த போட்டிகள் இளைய சமுதாயத்தின் அறிவுத்திறன் மேம்படுத்தும் வகையில் நடைபெற்றது. முதல் பரிசை காவேரி பெண்கள் கல்லூரியும், 2வது பரிசை ஜமால் முகமது கல்லூரியும், 3வது பரிசை ஜோசப் கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றனர். இந்நிகழ்வில் பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிரித் தொழில்நுட்பத் துறையின் உதவி பேராசிரியர்கள் ஜாஸ்மின் ஜெமிமா ஜெயந்தி, சிந்தியா, வினித், லீலாவதி, அமிர்தா ஆனந்தி மற்றும் பல்வேறு கல்லூரி சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். ஒரு பெரிய கை கட்டலோட ஸ்டேஜுக்கு இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இளைய சமுதாயத்தினுடைய அவளை அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் அவளை சிந்திக்கும் ஆற்றலை உருவாக்குவதற்காகவுமே நடத்தப்பட்ட இந்த ஈவெண்ட். இதில் பல்வேறு கல்வி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பாக தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம், ஆட்ஸ்ஆப் மற்றும் பயோ கனெக்ஷன்ஸ், டான்ஸ் போன்ற ஈவெண்ட்டுகளில் போட்டிகளில் பங்கு பெற்று மாணவர்கள் தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளுக்கிடையே நடத்தப்பட்ட போட்டியில் முதல் பரிசாக காவேரி கல்லூரியும், 2வது பரிசாக நம்மளுடைய திருச்சியில் உள்ள ஜமால் முகமது காலேஜும், 3வது பரிசாக சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி மாணவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக சென்றனர். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை குறும்படத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள். ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது எப்படி, சமுதாயத்தினுடைய பொல்யூஷன் மற்றும் மாணவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற நல் விஷயங்களை குறும்படமாக வெளியிட்டனர் சார்.